ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து தமிழ்ல பேசுற சேலஞ்ச் பண்ண போறோம். அண்ணனோட தான் பண்ண போறோம். இன்னைக்கு அந்த சேலஞ்சில் என்ன சேலஞ்சுனா 5 வாட்டி யார் வந்து தமிழ்ல பேசும்போது ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துறாங்களோ அவங்க வந்து அவுட்டு. அண்ணன் வந்து எனக்கு டீ வாங்கி தருவாரு, இல்ல நான் அண்ணனுக்கு டீ வாங்கி தருவேன். வாங்க சேலஞ்ச் பார்க்கலாமா? 5 நிமிஷம் டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா? பாப்போமா? டைம் ஸ்டார்ட் பண்ணி பாப்போமா? டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ணா வணக்கம். 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 இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? அருமையா போச்சு. அருமையா போச்சு. வெயில், அதனால கொஞ்சம் வெயிலால தாக்கு பிடிக்க முடியல. வெயில் தாக்கு பிடிக்க முடியலன்னா என்ன பண்ணணும்? வெயிலுக்கு தாக்கு பிடிக்க முடியலன்னா சொல்லுங்க. லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் ஆங்கிலம் ஒரு வார்த்தை. அடுத்து சரி, அடுத்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து வாழ்க்கையில என்ன ஆகணும்னு நினைச்சீங்க? நல்ல பெரிய ஆள் ஆகணும். நல்ல பெரிய ஆள். நல்ல பெரிய ஆள்னு ஒருத்தருங்க இருக்காங்களா? இல்ல. அப்ப எப்படி நல்ல பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சீங்க? நல்ல வேலை செய்யணும், நல்ல பேர் எடுக்கணும். பேர் எடுக்கணும், நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சீங்க. சரி, அதுக்கு என்ன முயற்சி செய்தீங்க? சில என்கிட்ட திட்டு வாங்காம நல்லபடியா நம்ம பாட்டு நம்ம வேலையை கொண்டு இருக்கணும். சரி, நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சீங்க. எங்க நீங்க படிச்சீங்க? கார்பரேஷன் ஆங்கிலம் 2. சரி, நீங்க ஏதாவது என்ன கேட்கணும்னா கேளுங்க. நீங்க எங்க வேலை செய்றீங்க? நானா? நான் வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன். அது கார்பரேட் இங்கிலீஷ். ஒன்று. சரி, நீங்கள் என்ன பணி செய்கிறீர்கள்? நீங்கள் என்ன பணி செய்கிறீர்கள்? நீங்கள் என்ன பணி செய்கிறீர்கள்? ரயில்வேவா? அதை இங்கிலீஷ் சொல்றது அவங்க என்ன பண்றது? 3. சரி, நீங்க கேட்கல என்ன? நீங்க கேள்வி கேளுங்க. சரி, நீங்க மதியானம் என்ன சாப்பிட்டீங்க? இன்று மதியானமா? இந்த மதியானம் வந்து வடிச்ச சாதமும் முருங்கைக்காய் சாம்பாரும் சாப்பிட்டேன். அதுடன் முட்டை வறுவல். இரவு இதுக்கு மேல்தான் முடிவு செய்ய வேண்டும். வீட்டுக்கு கால் செய்தேன். 2 கால் ஆங்கிலம் 2. இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன். சரி, ஒரு நாளைக்கு நீங்க ரோட்ல போகும்போது ரோடு 3. சொல்லுங்க. ரோடு நான் சொல்லக்கூடாதா? சரி, உங்களுதுல சொல்லுங்க. ரோட்ல சரி, ஒரு தெருவில் செல்கிறீர்கள். தெருவில் ஒரு நாய் குலைத்து கொண்டிருக்கிறது. அந்த நாயை எப்படி நீங்கள் சமாளிப்பீர்கள்? அமைதியாக நின்னா அது பாட்டு போயிட போகுது. இல்ல ஏதாவது நம்ம பண்ணா அது பாட்டு பழைய போகுது. இல்ல, அதை சமாதானப்படுத்த என்ன செய்வீர்கள்? நம்ம அந்த இடத்துல கம்முன்னு நிக்கணும். கம்முன்னு நின்றும் அது குலைத்து கொண்டே இருக்கு, கடிக்க வருகிறது என்றால் என்ன செய்வீர்கள்? திருப்பி நீ கடிக்க வேண்டும். திருப்பி நான் கடிப்பது எப்படி சரியான பதிலாகும்? கடிக்கணும். அதை எப்படி சமாளிப்பது? அதை சொல்லுங்க. சொல்றேன், சைலண்டா இருந்தா போதும். அப்படியும் கடிக்க வந்தால்? அதான் சொல்றேன், அதான் சைலண்ட் கடிக்க. 4. ஒன்றும் ஒரே ஒரு மதிப்பெண் பெற்றால் இன்று என்னை டீ பைக்ல எங்க போற? 5 முடிந்து விட்டது. இன்று அண்ணன் கையால் தான் எனக்கு டீ.